அறிந்து கொள்வோம். 1. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். 2. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. 3. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். 4. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்படும். 5. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். 6. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும். 7. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என அழைக்கப்பட்டனர். 8. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவது கலங்கரை விளக்கம்.